ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட பற்றி தான் இருக்க போகுது. ஸோ எல்லாம் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு இப்போ என்ன இப்ப திடீர்னு பேசிக்கில் தான் ஆரம்பிக்கிறோம்னா, ஸோ நிறைய பேர் டிமாண்ட் பண்ண வீடியோ வந்து கிட்ட பற்றி போடணும், ஆக்சுவலி வந்து எங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அஹ், நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு கிட்ட பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பிகினரா GitHub வந்து ப்ரோ லெவல்ல யூஸ் பண்ணலாம், அதாவது நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, GitHubன்றது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் பிளாட்ஃபார்ம். ஸோ GitHubோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா, GitHub ஆரம்பிக்கும் போது இட்ஸ் அது வந்து கிரியேட் பண்ணதே வந்து லினக்ஸ்க்காக தான். ஏன்னா வந்து லினக்ஸ் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினக்ஸ்க்கு வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஹார்டா இருந்துச்சு. அதனால வந்து ட்ரோவால்ஸ் லினக்ஸ் ட்ரோவால்ஸ் என்ன பண்றாருன்னா, அவரே வந்து GitHub கிரியேட் பண்றாரு. அவர் ப்ராடக்ட்டை அவரு ஸ்கேல் பண்றதுக்கு அவரே வந்து லினக்ஸ் அதாவது GitHub வந்து கிரியேட் பண்றாரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், லினக்ஸ் வந்து ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி அவர் கிரியேட் பண்ண GitHubம் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமா தான் மாறிச்சு. ஸோ ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷனா மாறிச்சு. அண்ட் தென் இப்போ பார்த்தோம்னா, GitHubல வந்துட்டு ஒரு சில கேஸ் எப்படின்னா, கமெண்ட்ஸ் இருக்கும். கிட் புஷ், கிட் கமிட், அப்புறம் வந்து கிட் ஸ்டாஷ், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து கொச கொசன்னு எதுவுமே வந்து நிறைய பேருக்கு புரியாது. அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து ஓகே, எனக்கு வந்து கிட்ட பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லை அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. பட் ஆனா ஒரு சில கமெண்ட்ஸ், அதாவது பேசிக்கான கமெண்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து இன்டர்வியூ லெவல்ல போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கமாண்ட் ஒரு GitHubோட ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இதை கான்ஃபிக் பண்ணணும். அதாவது GitHub வந்து கான்ஃபிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் போகலாம். ஏன்னா எப்படி GitHub வந்து நம்ம கிட்ட வந்து எப்படி நம்ம சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து போவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கிட் டவுன்லோட் அப்படின்னு போட்டோம்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்டே வரும் git /scm அப்படின்ட்டு. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள போய் விண்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த செட்டப்பை வந்து போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து GitHub வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, GitHubக்குள்ள வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் பண்றது வந்து இங்கே போயிட்டு ஸோ github.com போட்டிங்கன்னா வந்து சைன்இன் பேஜ் இருக்கும். அதை சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்துடும். ஸோ இந்த டேஷ்போர்ட் இங்கே போய்க்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃப்ரண்ட் பேஜாக இருக்கும். அண்ட் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, உங்கள் ரெபாசிட்டரிஸ், அதாவது ரெபாசிட்டரிஸ்னா GitHubல ரெபாசிட்டரிஸ் உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் GitHubல வந்து ரெபாசிட்டரிஸ் வந்து டர்ம் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்கள் ரெபாசிட்டரிஸ் எல்லாமே வந்து ஒரு கண்டெய்னர்ஸ் மாதிரி, அதில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ சரிங்களா? அண்ட் தென் இதெல்லாம் வந்து நான் வந்து ஒருத்தவங்களோட ரெபாசிட்டரிஸ் வந்து ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எது எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சது எல்லாத்தையுமே ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது அண்ட் தென் இங்கே வந்து நீங்கள் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து உங்கள் நேம் எடிட் பண்ண முடியும், அப்புறம் வந்து பயோ எடிட் பண்ண முடியும், அப்புறம் வந்து இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு ஓவர்வியூ, சிம்பிளான ஒரு ஓவர்வியூ பார்க்கணும்னா, என்னோட கான்ட்ரிபியூஷன் 318 இதான் கான்ட்ரிபியூஷன் ஹேஷ் மேப். நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா GRPM அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் கீழே தரேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. இதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லை, ஒரு கஷ்டமான ஒரு என்ட்ரி, அதாவது மேபி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஒரு தனி ரெபாசிட்டரியாகவே சேவ் ஆகும். அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட்ஸ், GitHub ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுவோம், அப்புறம் வந்து ஒருத்தருக்கும் வந்து எந்தெந்த மாதிரி எந்தெந்த மாதிரியான ப்ரோட்டோடைப்ஸ் வந்து நீங்கள் புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அங்கே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து ரெப்பாசிட்டரிஸ் அப்படின்றது தான் ப்ரோ எனக்கு வந்து புரியல. ஆக்சுவலி அது வந்து உள்ள எல்லாமே இருக்கு. பட் ஆனால் என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் உள்ள இருக்கு. பட் ஆனால் அதுக்குள்ள அடுத்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ இஷ்யூஸ். GitHubன்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லும் போது எல்லாமே, அதாவது என்னன்னா
நீங்க வந்து உங்க கோட வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருமே ரிவ்யூ பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாரி வந்து இஷ்யூஸ் பேஜ் வச்சிருக்காங்க. இஷ்யூஸ் பேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, எ இப்ப நான் வந்து என்னோடதுல வந்து ஒரு பக் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது இந்த இடத்துல வந்து இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த வெப்சைட்ல அப்டின்னா, ஸோ நான் வந்து ஒரு நியூ இஷ்யூ குடுத்து, அப்புறம் வந்து இந்த ஃபீச்சர் ரெக்வெஸ்ட்டோ இல்ல பிளாங்க் இஷ்யூ இல்ல ஏதோ ஒரு செக்யூரிட்டி வால்னரபிலிட்டி ஏதோ ஒண்ணு வந்து என்னால ரிப்போர்ட் பண்ண முடியும். இந்த மாரி ரிப்போர்ட் பண்ணோம்னா, அந்த ரெஸ்பெக்டிவ் டெவலப்பர் அதாவது இந்த ரெபாசிட்டரியோட டெவலப்பர்னா தான் எனக்கு வந்து மெயில் வரும். இந்த மாரி ஒரு இஷ்யூ இருக்கு. நீங்க கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க. அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் தென் புல் ரெக்வெஸ்ட். புல் ரெக்வெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா, நம்ம யாராவது நமக்கு வந்துட்டு இந்த மாரி ம் ஒ ஒருத்தவங்க வந்து இது கேட்டிருக்காங்க. என்னன்னா, நான் வந்து இது புல் பண்ணி நான் இந்த இது ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா, இந்த புல் ரெக்வெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்தோம்னா, ஹேஷ்டேக் ஒருத்தர் வந்து லாஸ்ட் வீக் எனக்கு வந்து என்னோட இதில வந்து ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காப்ல. லான்ச் அப்ளிகேஷன் ஸோ ஆர்பிட்ரரி கமாண்ட் அது அது அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் ஆ ஸோ தென் இத வந்து என்னால சால்வ் பண்ண முடியும். அவரே சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ சால்வ் பண்ணி அத வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணி கமிட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இத என்னால மெர்ஜ் பண்ண முடியுமான்னா, இங்க போயிட்டு நான் ரெடி டூ மெர்ஜ்ன்னு குடுத்துருக்கேனா, இந்த இத வந்து மெர்ஜ் புல் ரெக்வெஸ்ட்ன்னு குடுத்துட்டேன்னா, ஸோ இப்ப என்ன ஆகும்னா, இத நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஆக்சுவலா எனக்கு வந்து இது ஓகே. அவரு சொல்லியிருக்கிறது வந்து கரெக்ட் தான். எனக்கு வந்து எல்லாமே செட் அப்டின்னா, நான் வந்து இத மெர்ஜ் பண்ணிருவேன். ஸோ மெர்ஜ் பண்ணிட்டேன்னா, அவரு என்னோட ஆப்ல ஃபிக்ஸ் பண்ணது, என்னோட மெயின் ரெப்போ அதாவது அந்த ஆப் இருக்குல்ல, ஃபுல் ரெப்போ இருக்குல்ல, அதுல வந்து உள்ள வந்து சேஞ்ச் ஆயிரும். அண்ட் தென் இந்த விஷயத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, புல் ரிக்வெஸ்ட் வந்துட்டு அதாவது ஒருத்தவங்க கிரியேட் பண்ண ஒரு சேஞ்ச வந்து நம்ம ரெபாசிட்டரில வந்து பப்ளிஷ் பண்றது. ஸோ ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோ என்ன பண்ணும்னா, இது ஒரு ஆட்டோமேட்டட் ஏஜென்ட். இது வந்து சும்மா சிம்பிளா நம்ம என்னென்ன நம்ம எப்படி கோபைலட் யூஸ் பண்ணுவோம், அப்படிதான் இது. ஸோ டாஸ்க் வந்து நம்ம அசைன் பண்றோம்னா, நம்ம உள்ளே வந்து அது வந்து அதாவது உள்ளே நமக்கு ரெபாசிட்டரிக்குள்ளே வந்து எல்லா டாஸ்க்கையும் முடிச்சு நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் நீங்க இது மட்டும் பண்ணிக்கலாம். அ அது பேர் என்ன? ஃபெட்ச் மட்டும் பண்ணிக்கலாம். அந்த என்னென்ன சேஞ்சஸ் ஆச்சோ அதெல்லாம். ஸோ இது எல்லாமே வந்து நெறையா GitHub ஆக்ஷன்ஸ் அதாவது பைத்தான் பேக்கேஜ் பப்ளிஷ் பண்ணணும்னா, இதுல வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, அ உங்களோட ஒரு ஒரு தடவ நீங்க வந்து இத கிரியேட் பண்ணும்போதும், அதாவது ஒரு ஒரு தடவ இந்த ரெபாசிட்டரி வந்து நீங்க புஷ் பண்ணும்போதும், ஒரு ஒரு தடவ கோட் அப்டேட் பண்ணும்போதும், ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் வந்து பப்ளிஷ் ஆயிட்டே இருக்கும். அதாவது பைபியோ இதுல வந்து பைப்பின்னு இருக்கு. அதுல வந்து பப்ளிஷ் ஆகும். அண்ட் தென் கோட் விக்கி. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பத்தி அப்பவே பார்த்துட்டோம். பிகாஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ்ன்றது சிம்பிள் தான். நெறைய பேர் அசைன் பண்ணி இவங்களுக்கு இந்தந்த டாஸ்க் அப்படின்றத வந்து பிரிச்சு குடுக்குறது தான். அண்ட் விக்கி, கோட் விக்கின்றப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்த வந்து கடந்து வந்திருக்கு. அதாவது இந்த இது வந்து அடுத்து என்னென்ன பண்ண போறோம் நாங்க இதுல என்னென்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் அதாவது டிஃபைன் பண்றதுக்காக தான் விக்கி, கோட் விக்கி. அண்ட் தென் செக்யூரிட்டின்ற பார்த்தப்போ நம்ம கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய மேல்வேர் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் புட் பண்ணலாம் இல்லை புட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும் இல்லை அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி எப்பவுமே வந்து டெப்தா வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து நமக்கு வந்து செக்யூரிட்டி. ஸோ இன்சைட்ஸ் பார்த்தோம்னா இது ஜஸ்ட் நமக்கு எல்லாத்துலேயும் இன்சைட்ஸ் பண்ணலாம். யார் யார் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதாவது யார் யார் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். அண்ட் தென் மற்றபடி இதில் எல்லா அதர் திங்ஸும் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம விக்கி ஸ்பான்சர் நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்கஷன்ஸ் பற்றி விட்டுட்டேன். டிஸ்கஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நம்ம ப்ராஜெக்ட் பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து என்னால் போல்ஸ் பண்ண முடியும் அண்ட் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ண முடியும், இல்லை என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ரெபாசிட்டரியில் இருக்க பேசிக்கான திங்ஸ். இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. பிகாஸ் வந்து இன்னமும் வந்து டெப்தா இருக்கும். உள்ள ஃபோர்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் எதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ வந்து இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஃபோர்க். ஸோ இப்போ என்கிட்ட நான் வந்து ஒரு ஓனர். பட் ஆனால் இதே விஷயத்த ஆஹ் இதே மாதிரி இன்னொருத்தவங்களோட ரெபாசிட்டரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு வந்து அந்த ரெபாசிட்டரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இதே ஆப்பை நான் என்னோட ஸ்டைல ரீமிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஃபோர்க் பண்ணிக்கலாம். ஃபோர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா
அவங்களோட ரெபாசிட்டரியில என்னென்ன சேஞ்சஸ் மேட் ஆகுதோ, அதோட என்னோட ரெபாசிட்டரி அதாவது என் அக்கவுண்ட்ல இன்னொரு ரெபாசிட்டரியில வந்து அதே ப்ராஜெக்ட் ஸ்டோர் ஆகும். ஸோ இத வச்சு என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ட உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல வந்து வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு தடவ நம்ம அப்டேட் பண்ணும்போதும், அந்த அந்த ஃபோர்க்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அண்ட் தென் நீங்க வந்து அ ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ அந்த ஃபோர்க்க வந்து அவங்க கிட்ட நீங்க நான் இந்த மாரி பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாரி வாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒரு ஒரு பிரான்ச்சையும் கூட நீங்க தனித்தனியா செப்பரேட்டா நீங்க வேற வேற பிரான்ச் வச்சிருக்கீங்க. ஸோ ஃபோர்க் பண்ணிக்கலாம். ஸோ பிரான்ச்சஸ்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுல வந்து என்ன பண்ணலாம்னா, நாங்க ஒரு 4 பேர் ஒர்க் பண்றோம். அண்ட் தென் இப்ப எங்க 4 பேருக்கும் வந்து ஒரே மெயின் ரெபாசிட்டரியில புஷ் பண்ணணும்னா முடியாது. ஏன்னா வந்து நான் வந்து பேக் எண்ட் ரெடி பண்றேன். பேக் எண்ட் தனியா ஹோஸ்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்ட் தனியா ஹோஸ்ட் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு மத்த வேற ஏதாச்சும் ஃபங்ஷன்ஸ் இருக்கா? ஏஐ ஃபங்ஷன்ஸ் இருக்கா? அதுக்கு தனியா நீங்க ஹோஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஏஐ ஃபங்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பெரிய தேவைப்படும். அதாவது பெரிய சிஸ்டம் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்து தேவைப்படும். அத வந்து தனித்தனியா ஸ்டோர் பண்றதுக்கு தான் வந்து பிரான்ச். அண்ட் தென் டாக்ஸ்ன்றது சிம்பிள் தான். சும்மா இப்ப இந்த இந்த டேக் வந்து நான் கிரியேட் நியூ ரிலீஸ். இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு ரிலீஸ் இருக்கு, அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்ட ஃபைனல் ப்ராடக்ட இந்த இடத்துல ரிலீசஸா பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த ரிலீசஸா பப்ளிஷ் பண்ணும்போது வேர்சன்ஸ் வந்து டேக் பண்றதுக்கு தான் இந்த டேக்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க கிட்டப்ல. அண்ட் தென் பேக்கேஜஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம என்பிஎம் பேக்கேஜ்னு சொல்லுவோம்ல. என்பிஎம் பேக்கேஜ் இல்ல வந்து என்ன அந்த நோட் நோட் தான் என்பிஎம் சொல்லுவோம். அண்ட் பைதான் பேக்கேஜஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பப்ளிஷ் பண்றதுக்காக தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் பண்றதுக்கு அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த பேக்கேஜ் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோ அதாவது அந்த அதுல உள்ள போய் வந்து செட் பண்ணோம். ஒர்க் ஃப்ளோ வந்து செட் பண்ணோம். இப்போ நம்ம ஒர்க் ஃப்ளோ செட் பண்றோம்னா இந்த பேக்கேஜஸ்லாம் என்ன ஆகும்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அது அப்டேட் ஆயிட்டே இருக்கும். பட் ஆனா ஒர்க் ஃப்ளோ செட் பண்ணல அப்படின்றனால என்னால வந்து அந்த இடத்துல வந்து அதை செட் பண்ண இது பண்ண டிஸ்ப்ளே பண்ண முடியல. ஸோ தென் இப்போ வந்து உங்களுக்கு இதை பத்தின ஒரு பேசிக்ஸ் கிடைச்சிருக்கும். அதாவது என்னன்னா இந்த ரெபாசிட்டரி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும். இது என்ன, இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம், அப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கிட்டப். ஸோ இதுல இருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் பேசினதும் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனா இப்போ ரீசெண்டா வந்து இதைத்தான் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க கிட்டப் டெஸ்க்டாப் தான். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு யூஏ எல்லாம் கொடுத்துட்டாங்க. சிம்பிளிஃபைஸ், ரொம்ப சிம்பிள், ரொம்ப எல்லாமே வந்து சாதாரண விஷயம். ஓகேவா? அண்ட் தென் ஸோ சிம்பிளா GitHub desktop டாட் டவுன்லோட் போயிட்டீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கும் கொடுத்துட்டு அண்ட் தென் நான் இப்போ வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்றேன். ஸோ இப்படி வரும். நீங்க வந்து பார்த்தோன்னே பயந்துக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதோட பேசிக்கான யூஏ வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபோர்க் ஃப்ரம் ரெபாசிட்டரின்னு வரும். உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன்ல ஸ்டார்ட் ஆகும்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ல தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா github.com நீங்க சைன் பண்ணிருந்தீங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி ரெபாசிட்டரிஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெபாசிட்டரிஸ் வந்து காட்டும். ஸோ இல்ல உங்ககிட்ட ரெபாசிட்டரிஸ் இல்ல அப்படின்னு வந்ததுன்னா இந்த மாதிரி யூஆர்எல் போடுங்க அப்படின்னு காட்டும். ஃபர்ஸ்ட் இந்த 2 ஆப்ஷன் தான் காட்டும். ஏன்னா என்டர்பிரைஸ் ஆப்ஷன் வந்து காட்டாது. அண்ட் தென் இன்னொரு ஸ்க்ரீனும் காட்டும், கிரியேட் நியூ ரெபாசிட்டரி அப்படின்ற மாதிரி காட்டும். நீங்க வந்து இப்போ கிரியேட் நியூ ரெபாசிட்டரினா என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியணும். ஏன்னா நீங்க கிட்டப்புக்கு ஒரு ரெபாசிட்டரி வந்து பப்ளிஷ் பண்ண போறீங்க. அதுக்காக இப்போ ஒரு புது ரெபாசிட்டரி வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க வித் உங்களோட நேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பாலா அப்படின்ற ஒரு ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்றேன். அண்ட் தென் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து யூடியூப் டியூட்டோரியல் அப்படின்னு வைக்கிறேன். ஓ ஒரு நிமிஷம் guys, நான் மறுபடியும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது இப்போ வந்து இந்த இது ஓகே. நான் இப்போ வந்து இப்படி என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ லோக்கல் பாத் அப்படின்னு கேட்டிருக்கு. லோக்கல் பாத்னா இந்த எந்த இடத்துல உங்களோட ரெபாசிட்டரி வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ சூஸ் கொடுத்துட்டு இப்போ இங்க இருக்கா, நான் வந்து என்னோட ஸ்பெசிஃபைடான ஒரு லொகேஷனை வந்து நான் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி இதுக்காக ஒரு தனி கொடுக்க சொன்னேன். ஸோ ஓகே, நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து
என் எனக்குன்னு ஒரு தனி இது கிரியேட் ஆயிருச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆக போகுது பாலான்ற நேம்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ரெப்பாசிட்டரி வந்து இதுவாக போகுது. ஸோ இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ண போறேன். ஸோ இப்போ பப்ளிஷ் கொடுத்தனா என்ன ஆகும்னா, ஓகே இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே இப்போ இந்த மாதிரி இந்த பப்ளிஷ் ரெப்பாசிட்டரியா கன்ஃபார்மா பப்ளிஷ் பண்ணிடலாமான்னு கேட்கும். ஓகே நான் பப்ளிஷ் பண்றேன். நான் வந்து டெஸ்ட்டுக்காக தான் பண்றோம். ஸோ பப்ளிஷ் குடுத்துட்டேன். ஸோ இப்ப என்ன ஆகும்னா, ஒரு ஃபெச் சார்ஜ்ன்னு வரும். ஃபெச் சார்ஜ்ன்னா என்னன்னா, நம்ம ரெபாசிட்டரில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல யாராவது ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து டீப்ரெஸ் பண்ணி அந்த சர்வர் வந்து என்ன நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து ஃபெச் சார்ஜ் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இதுல வந்து நோ லோக்கல் சேஞ்சஸ்ன்னு வருது. ஸோ இது ப்ரோ இப்போ எனக்கு அந்த இதெல்லாம் கிரியேட் ஆயிருச்சு. நான் வந்து இது எப்படி வந்து ஓப்பன் பண்றது? அதாவது எனக்கு விஎஸ் கோட் நீங்க ஒர்க் பண்றேன். நான் வந்து அதில் ஒர்க் பண்றேன் அப்படின்னா வந்து நான் எப்படி ப்ரோ இதை ஓப்பன் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இந்த இடத்துல வந்து ஓப்பன் விஎஸ் கோடுன்னு இருக்கும். ஓகே நீங்க அதுமே கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா நேரா உள்ள போயிடும். ஸோ இதுல வந்து ஃபைல் ப்ரௌசர் ஏன்னா நீங்க பாருங்க பாலா அப்படின்ற ஒரு இதுல வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அதாவது பாலான்ற ஒரு ரெபாசிட்டரி வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுல வந்து ஆட்ரிபியூட்ஸ் அது வந்து நார்மலா இருக்கும். அண்ட் தென் இப்போ நான் வந்து இதுல ஒரு ரீட்மி ஆட் பண்றேன். ஓகே நான் வந்து இந்த ரீட்மி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பக்கத்துல வந்து யூன் காட்டும். யூனா என்னன்னா அன்ட்ராக்டு. இன்னும் வந்து இது சர்வரால இதுவே பண்ண முடியல, கண்டுபிடிக்கல. இன்னும் வந்து அந்த இடத்துல இல்லவே இல்லை, சர்வர்ல இல்லை அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கிட்டப் உள்ள போறேன். ஸோ சேஞ்ச் ஆச்ச உடனே இங்க வந்து வந்துடும். நான் வந்து உள்ள வந்து ஒரு லைனை சேஞ்ச் பண்ணேன். ஸோ அந்த அந்த லைன் வந்து இங்க காட்டிடுச்சு. காட்டிடுச்சுன்னா இப்போ வந்து இங்கேயே ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஃபைலை கிரியேட் பண்ணீங்களோ ஃபைல் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா கிரியேட் ரீட்மி டாட் எம்பி இல்ல கிரியேட் மெயின் டாட் பை ஏதோ ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ண மாதிரி காட்டும். ஸோ கமிட் ஒன் ஃபைல் டு மெயின். கமிட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? சர்வருக்கு வந்து இது மட்டும் தான் போகும், அதாவது சிக்னல் மட்டும் தான் போகும். இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, இது வந்து ரெடியா இருக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு. ஸோ வந்து நான் புஷ் ஆர்ஜின் கொடுக்குறேன். புஷ் ஆர்ஜின் கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகும்னா இது வந்து சர்வருக்கு வந்து புஷ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோ இங்க இருந்து தானே புஷ் பண்ணீங்க, இது ஏதோ ஒரு சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகும் தானே, எப்போ எப்படி உங்களுக்கு கிட்டப்ல காட்டும்னா என் ஐடி கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இப்போ நான் ரெபாசிட்டரிஸ் போனேன்னா இப்போ இதுல வந்து பழசு வந்து 60 ரெபாசிட்டரிஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் உள்ள போயிட்டேன். உள்ள போனோன்னே இங்க பாத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணனா அங்கதான் எல்லாத்தையும் என்டர் பண்ணேன். பாலா அப்படின்னு என்டர் பண்ணேன், யூடியூப் டியூட்டோரியல்னு போட்டேன். ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பப்ளிஷ் ஆயிரும். அதாவது உங்களோட ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரியும் வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் போட்ட ரீட்மி டாட் எம்டி. ஸோ இது வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இது பண்ணியிருப்பேன், என்னால எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ பாத்தீங்கன்னா பாலா அப்படின்னு வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ நீங்க எவ்ரி டைம் ஒரு ஒரு சேஞ்சஸ் பண்ணும் போதும் இங்க போய் கமிட் டு மெயின் இல்ல கமிட் டு உங்களுக்கு என்ன பிரான்ச் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து பிரான்ச் ஏதாச்சும் உங்களுக்கு வேற ஒரு பிரான்ச் அசைன் பண்ணிருக்காங்கன்னா நியூ பிரான்ச். நான் ஒரு நியூ பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன பிரான்ச் கிரியேட் பண்றேன்? பாலான்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன். அந்த பிரான்ச்ல போயிட்டு நான் வந்து என்னோட விஷயத்தை வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஓகே அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பப்ளிஷ் பிரான்ச் கொடுத்தேன்னா பிரான்ச் பப்ளிஷ் ஆயிரும். அண்ட் தென் உள்ள நான் என்னென்ன புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ உள்ள போய் புஷ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். என்னோட கோடை வந்து நான் உள்ள ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கமிட் சம்மரி வந்து இங்க நான் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஏன்னா வந்து மெயின் பிரான்ச்ல இருந்து ஒரு புல் ரெக்வஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் தென் அதாவது சாரி நம்ம ஏதாச்சும் வந்து புல் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து இந்த மெயின் பிரான்ச்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் புல் ரெக்வஸ்ட் கொடுத்து நான் வந்து எதுல இருந்து கேட்கறேன்னா இப்போ மெயின் பிரான்ச்ல இருந்து எனக்கு பாலான்ற பிரான்ச்சுக்கு வந்து எனக்கு கோடை வந்து இது பண்ணோம், சேஞ்சஸ் வந்து கமிட் பண்ணோம். அப்படின்னா பார்த்தோம்னா ஜீரோ சேஞ்சஸ். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் வந்து கமிட் பண்ணல. இதனாலதான் வந்து ஜீரோ சேஞ்சஸ் வருது. ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த கமாண்ட்ஸை நீங்க ரன் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு யூஐயோட பெட்டராகவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ பெட்டர் உங்களுக்கு வந்து கிட்டப் டெஸ்க்டாப்ன்றது ரொம்ப ஒர்த்தான ஒரு விஷயம். ஸோ வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்க, நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். அண்ட் தென் இன்னும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கண்டென்ட் பற்றி சொல்லிட்டு போங்க, நான் வந்து வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ்.